சார் 150 லீடிங் ஒரு பார்ட்டி, இன்னொரு பார்ட்டி, இன்னொரு மேஜர் பார்ட்டி 40 தான் முடிஞ்சு போயிடுது. இனிமே எவ்வளோ ரவுண்டு போயிருக்கு? மொத்தம் 17 ரவுண்டு இருக்கும், டிபெண்டிங் ஆன் த நம்பர் ஆஃப் இது பேலட் பாக்ஸர். சார் 10 இது போயிடுச்சு சார். 10 இதில் இவங்க 150, இவங்க 40, மீதி 7 இவங்க 40 மேலே வராது, விட்டுருங்க, போகலான்ட்டு போவாங்க. ஸோ எவ்வளோ ரவுண்டு கவுண்ட் ஆகிருக்கு என்ன, அது முக்கியம். ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு முதல்ல ஏடிஎம்கே என்டிஏ அவங்க வருவாங்க. டிஎம்கே மீது எனக்கு அவங்க ஆட்சி திரும்பி அமைப்பாங்கன்னு நம்பிக்கை எனக்கு இல்லை. எதனால்? ஒரே காரணம், பிகாஸ் ஆஃப் ஆன்டி இன்கம்பென்ட். அந்த மக்களுக்கு அந்த அளவுக்கு வெறுப்பு இருக்கிறதுனால மறுபடியும் மக்கள் அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவார்களா நம்பிக்கை இல்லை. இல்லை சார், மறுபடியும் ஒரு 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறாரு, இது கொடுக்குற 2000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை. இல்லை, முன்னாடியே மக்களுக்கு இதெல்லாம் அனுபவம் ஏற்பட்டு விட்டு இவங்க சொன்ன ப்ராமிஸ் எல்லாம் கீப்பப் பண்ணவில்லை. ஓகேவா? என்ன இது கொடுக்குறேன், அது கொடுக்குறேன். மகளிர் உரிமை தொகையே 30 மாதம் கழிச்சு தான். அப்போ ஆரம்பத்தை எல்லாருக்கும் அது. அதுக்கப்புறம் 30 மாதம் கழித்து மகளிர் உரிமை தொகையை கொடுக்கும்பொழுது கண்டிஷன் போட்டார், இவங்க இந்த மகளிருக்கு மட்டும்தான் உண்டுன்னு. இப்போ மறுபடியும் எல்லாருக்கும் கொடுப்பேன்னா மக்கள் நம்புவாங்களா? அவ்வளோ சீக்கிரத்தில் டவுட்டு. அதனால் எனக்கு திமுக ஆட்சி வருங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஓகே, ஏடிஎம்கே என்டிஏ, ஏன்னா 2-3 இதில் ஏடிஎம்கே என்டிஏக்கு 128, 130 இது வரும் போட்டிருந்தேன். ஸோ அதில் எனக்கு ஒரு உடன்பாடு உண்டு. ஏன்னால் இவங்க போகிற இடத்துலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எடப்பாடி அப்படி ஒரு கூட்டம், எடப்பாடியோருக்கு அப்படி ஒரு கூட்டம் இருந்தது எல்லா இதுலேயும். இதையும் தாண்டி கடைசி 20-25 நாள் பிஜேபியில் அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணு.